வணக்கம், வெல்கம் டு M2D மேக்ஸ் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போறது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்து வந்த பர்சன்டேஜ் சம்ஸ் மட்டும் பார்க்க போறோம். இது வந்து 2012 டு 2025 வரைக்கும் வந்த எல்லா பர்சன்டேஜ் சம்ஸும் ஒவ்வொரு பார்ட்டா நம்ம பார்க்க போறோம். இந்த சம்ஸ் மட்டும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலே இந்த டாபிக்ல வந்து நமக்கு மார்க் மிஸ் ஆகவே ஆகாது. வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். அகிலா தேர்வில் 80% மதிப்பெண்களை பெற்றாள். அவள் பெற்றது 576 மதிப்பெண்கள் எனில் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்களை காண்கன்னு சொல்லியிருக்காங்களா. இப்போ இதுல வந்து அகிலா பெற்ற மொத்த மதிப்பெண்கள் வந்து 576. அவள் பெற்ற மதிப்பெண்களின் சதவீதம் வந்து 80%. இப்போ மொத்த மதிப்பெண்களை நாம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். இப்போ இங்க எக்ஸ்ல 80% வந்து 576. எக்ஸின் 80% தான் நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 576 கொடுத்துருக்காங்களா. இப்போ எக்ஸ் இன்டூ 80/100 ஈக்குவல் டு 576. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும், அப்போ 100/80. இந்த 0 கேன்சல் ஆயிடும். 2 4 2 5 10. இப்போ இது 4ஆல கேன்சல் பண்ணா 4 1 4 4 16 1 4 4 144. 4 144 576. 144 இன்ட்டு 5 மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் ஈக்குவல் டு 720 கிடைக்கும். இப்போ எக்ஸ் தான் நம்ம என்ன எடுத்திருக்கோம், மொத்த மதிப்பெண்களை தான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். இங்க வந்து தேர்வின் மொத்த மதிப்பெண்களை தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அப்போ அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண்கள் வந்து 720, ஆப்ஷன் ஏ. தேயிலையின் விலை 20% அதிகரிக்கும் போது தேயிலை பயன்பாட்டின் செலவு மாறாமல் இருக்க தேயிலை பயன்பாட்டினை எத்தனை சதவீதம் குறைத்து கொள்ள வேண்டும் கேட்டிருக்காங்களா. இப்போ இந்த மாதிரி ஒரு பொருளோட விலை வந்து X% அதிகரிக்கும் போது செலவு வந்து மாறாமல் இருக்க அதன் பயன்பாட்டினை குறைக்க வேண்டிய சதவீதத்துக்கான ஃபார்முலா வந்து X/100 பிளஸ் X இன்டூ 100%. இங்க வந்து எக்ஸ் வந்து எவ்வளவு சதவீதம், 20%. அப்ப 20/100 பிளஸ் 20 இன்டூ 100. 20/120 இன்டூ 100. இப்போ இந்த 0 கேன்சல். 2 3 2 5. அப்போ 50/3 இருக்கு. இப்போ இதை டிவைட் பண்ண நம்ம என்ன கிடைக்கும், இதுக்கான ஆன்சர் வந்து 16 2/3%, ஆப்ஷன் பி. ஒரு வகுப்பில் உள்ள 50 மாணவர்களில் எத்தனை சதவீத மாணவர்கள் வேதியியல் உயிரியல் பாடங்களை விரும்புகின்றனர் கேட்டிருக்காங்க. இப்போ உங்க வந்து ஒரு வகுப்புல மொத்தம் 50 மாணவர்கள் இருக்காங்க. அதுல வந்து வேதியியல் உயிரியல் பாடங்களை விரும்புகிற மாணவர்களோட எண்ணிக்கை என்ன, வேதியியல் பாடத்தை விரும்புகிற மாணவர்கள் எண்ணிக்கை வந்து 15. உயிரியல் பாடத்தை விரும்புகிற மாணவர்களின் எண்ணிக்கை வந்து 8. அப்போ இது 2 ஆட் பண்ணோமா, இது 2 விரும்பும் மாணவர்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும்னா இது 2 ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 23. அப்போ 23 மாணவர்கள் வந்து வேதியியல் உயிரியல் பாடங்களை வந்து விரும்புறாங்க. இதுல வந்து மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை வந்து 50. இப்போ வந்து சதவீதம் தானே கேட்டிருக்காங்க. இப்போ 50 மாணவர்கள்ல 23 பேர் வேதியியல் உயிரியல் பாடத்தை விரும்புறாங்க. சதவீதம்ன்றதுனால 100. இப்போ இதை கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும், 52. 23 இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 46. இப்போ 46% மாணவர்கள் வந்து வேதியியல் உயிரியல் பாடங்களை விரும்புகிறாங்க, ஆப்ஷன் பி.